ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம புது சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஹீரோ சொங்குக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டு இருந்தது. ஒருவேளை கோகோவால தான் என்னை காப்பாத்த முடியுமோ அப்படின்னு சொங்கு யோசிக்க ஆரம்பிச்சிருந்தான். லாஸ்ட் எபிசோட் அதுலதான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல சரி ஓகே, கோகோக்கு ஒரு லெட்டர் அனுப்பலாம் அப்படின்னு சொங்கு சைட்ல இருந்து முடிவு பண்ணிடுறாங்க. இங்க பார்த்தா கோகோ ஜாலியா நான் வெளியே கிளம்ப போறேன் அப்படின்னு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா மாஸ்டர் முன்னாடியே. அப்பன்னு பார்த்த அந்த லெட்டர் அவளோட இடத்துக்கு வருது. மாஸ்டர் அதை எடுத்து அவளுக்கே தெரியாம ஒளிச்சு வச்சுக்கிறாரு. கோகோ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு, மாஸ்டர் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, இங்க பாருமா பத்திரமா போயிட்டு வா, நல்லபடியா புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ரெண்டே ரெண்டு தான் நான் உனக்கு சொல்லுவேன். முதல் விஷயம் என்னன்னா, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, உன்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடு, புரியுதா அப்படின்னு சொல்ல, நல்லா புரியுது மாஸ்டர் அப்படின்னு நம்ம கோகோ சொல்லிட்டு இருக்கா. செகண்ட், இன்னும் ரொம்ப முக்கியமானது, நீ உட்காரு, உன்னோட முக்கியமான சில அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் பிளாக் பண்ண போறேன். அப்பதான் உன்னால சில விஷயங்கள் செய்ய முடியாது, அப்பதான் உன்னை தேடி மின்னல் சக்தி வராது. நீ வெளியே போகும்போது மின்னல் சக்தி வந்துட்டா எப்படி சமாளிப்ப, உன்னால அதை தாங்கிக்க முடியாது. இங்கயாவது நாங்க ரெண்டு பேர் தாங்கிக்கிட்டோம், புரியுதா அப்படின்னு மாஸ்டர் சொல்ல, சரி ஓகே என்ன வெளியே அனுப்புனா சரி, எதை வேணா லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. மாஸ்டர் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் லாக் பண்றாரு, வெளியே வராத லெட்டர் எடுக்கிறாரு. சொங்கோட சைட்ல இருந்து வந்த லெட்டர் தான். இவனாலதான், இவன் கிட்ட இருந்து நிறைய பவர் உடம்புல சேர்ந்ததாலதான் கோகோக்கு 3 தடவை மின்னல் சக்தியை தாங்குற ரொம்ப கஷ்டமான நிலைமை வந்துருச்சு. இப்ப மறுபடியும் அவளை தேடி லெட்டர் அனுப்பியிருக்கான் அப்படின்னு அந்த லெட்டரை அங்கேயே எரிச்சு விட்டுறாரு. சோ சொங்குக்கும் விஷயம் தெரியல, கோகோக்கும் விஷயம் தெரியல. சொங்கு உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் கிட்ட அசிஸ்டன்ட் வரான். கோகோ சைட்ல இருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்னு சொல்ல, உடனே சொங்குக்கு கவலை ஆயிருது. நம்ம போய் பத்திரமா தானே அவளை விட்டு வந்தோம், அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா, இல்ல அவளை சேர்த்து இருந்திருக்க மாட்டாங்களா, அவன் மேல யாராவது பழி போட்டிருப்பாங்களா அப்படின்னு ஏதேதோ சொங்கு யோசிக்க ஆரம்பிக்க, நீங்க போயும் போயும் அவளுக்கு ஃபீல் பண்றீங்க, அவ சரியான திலாலங்கடி, அவ வேலையை அவ பாத்துக்குவா, அவளை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அதை பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். ஆனா சொங்குக்கு இன்னும் மனசு சரியாவே ஆகல. நீ என்ன தெரியுமா பண்ற, நாளைக்கு நேரா கிளம்பி போய் கோகோவை நேர்ல பாத்துட்டு வா, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்ல, கரெக்டா கோகோ அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. மாஸ்டர் அவளுக்கு காசு கொடுத்து பாத்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காரு. சீனியர்ஸ் 2 பேரும் ஓடி வராங்க, அவளும் கோகோக்கு காசு கொடுக்குறாங்க. பாத்து போயிட்டு வா, ஜாலியாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட ஓடி வந்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா ஓடி வந்துருவேன், போயிட்டு வரேன் கோகோ அங்க இருந்து கிளம்புறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து இந்த அசிஸ்டன்ட் போறான், மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறான். சீனியர்ஸ் 2 பேரும் நல்லா புடிச்சுக்க, மாஸ்டர் தர்ம அடி அடிச்சு, உங்களால தாண்டா எங்க பொண்ணுக்கு ஆபத்து வந்துருச்சு, இதுக்கு மேல எங்க பக்கத்துல வராத, ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அமிச்சிடுறாரு. நேரா மறுபடியும் அவன் சொங்கு கிட்ட போறான். என்ன போட்டு அடிச்சு அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சொங்கு சிரிச்சுட்டே சரி பரவாயில்ல, அப்ப அவளுக்கு சக்தி வந்திருக்குன்னு தானே அர்த்தம், அவளை அவ பாத்துக்குவா, இனிமே கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்ல, அவளை பத்தி கவலைப்படுறீங்க, என்ன பத்தி கவலைப்பட்டீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் தனியா அழுதுட்டு இருக்கான். இங்க அசிஸ்டன்ட்டும் நம்ம சொங்கும் வெளியே ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு திடீர்னு நடு ரோட்ல இறந்து போயிடுறான். அந்த பக்கமா ஒரு டாக்டர் ஒருத்தர் வராரு. தள்ளி போங்க அப்படின்னு இறந்து போனவனுக்கு லைட்டா வயித்துல அக்குபஞ்சர் பாயிண்ட் ஒரு அடி அடிச்சு மறுபடியும் அவன் விஷத்தை எல்லாம் கக்கிட்டு உயிரோட வந்துடுறான். எப்படிங்க இப்படி கூட ஒரு தேவதூதர் இருப்பாரா, இப்படி கூட ஒரு டாக்டர் இருப்பாரா அப்படின்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்க, எல்லாம் இங்கிருந்து போங்க போங்க, அதான் அந்த பையன் பொழைச்சிட்டான்ல டாக்டர் கிளம்புறாரு. சொங்க நேரா போறான். சார் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, நீங்க ரொம்ப ஃபேமஸான டாக்டர் சீ டாக்டர் தானே, எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, நான் அந்த டாக்டர் கிடையாது, உனக்கு என்னால ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. சொங்கு சொல்லிட்டு இருக்கான், கண்டிப்பா அவர் சீ டாக்டர் தான், அவரோட ட்ரெஸ்ஸிங்க பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா எதனால எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்னு சொன்னாருன்னு எனக்கு தெரியாது, அவரால மட்டும்தான் எனக்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொங்கு சொல்லிட்டு இருக்கான். அந்த பக்கமா ஒரு குரல் கேக்குது, ஏய் யாரு, உன்னை பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அந்த பக்கமா ஓடி வந்துட்டு இருக்கா. உன் குரல் கேட்டுச்சு, ஓடி வந்துட்டேன், இங்கதான் இருக்கியா, நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க. உடனே அசிஸ்டன்ட் சொல்றான், அந்த டாக்டர் இருக்காருல சீ டாக்டர், இவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, உடம்பு சரியில்லை அப்படின்னு. அப்பதான் கோகோ யோசிச்சு பாக்குறா, சீ டாக்டரும் கோகோவோட மாஸ்டரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்து அப்புறம் எனிமீஸ் ஆயிருப்பாங்க போல, சோ 2 பேருக்கும் கனெக்ஷன் இருந்திருக்கு. அவர்கிட்ட தானே எப்படி நான் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் வாங்கணும்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு ஆனா போவாண்டா, நைட்டு போனா அவர் கடுப்பாயிடுவாரு, நைட் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நாளை காலைல போலாம் அப்படின்னு கோகோ சொல்றா. 3 பேரும் அங்கேயே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோகோ வழியில நிறைய மஷ்ரூம் எல்லாம் பறிச்சு அதை நெருப்புல சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. சொங்குக்கும் கொடுக்குறா, போய் சாப்பிடுன்னு அசிஸ்டன்ட்க்கும் கொடுக்குறா. 2 பேருமே தவம் பண்றவங்கல்ல, இல்ல எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஃபாஸ்டிங்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நான் சாப்பிடுறேன் அப்படின்னு கோகோ சாப்பிட்டுட்டே கொஞ்ச நேரத்துல தூங்கி ஏதோ விழுந்துற போறான்னு சொங்க மேல சாச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண சொங்க எஞ்சிடுறான். மேல கை வைக்காதன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நான்
உன்னை ஒன்னும் பண்ணலப்பா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற, கீழே விழுந்துற போறியோன்னு தான் ட்ரை பண்ணேன். அதுவும் இல்லாம துணி மேல தொட்டாலாம் ஒன்னும் ஆகாது, ஸ்கின் பட்டதா எனக்கு வந்து சக்தி கிடைக்கும், புரியுதா, நான் அதுக்காக ஒன்னும் நான் தொடல. சரி ஓகே நான் போய் தூங்குறேன் அப்படின்னு ஓரமா கோகோ ஒரு ஓரமா தூங்க ஆரம்பிச்சிடுறா. நைட்டு எந்திரிக்கிறா, திடீர்னு பார்த்தா சுத்தி ஏதோ இடம்லாம் ஜொலிக்கிற மாதிரி இருக்கு. சொங்க வந்து எழுப்புறா. சொங்க அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல என்னவோ இருக்கு, மேஜிக் மாதிரி இருக்குன்னு சொல்ல சொங்க அந்த பக்கம் அவளை கூட்டிட்டு வரான். அங்க பார்த்தா பூவா பூத்திருக்கு, லைட் எரியற மாதிரி. இந்த பூவை கையில எடுத்து பார்த்துட்டு சொங்குக்கு ஏதோ பழைய ஞாபகம் வந்துருது. இந்த பூ எரியறத லைட் சீக்கிரமா அணைஞ்சிரும் போல, அதுக்குள்ள நீ இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் அவனை ட்ரெயின் பண்ணிருக்காரு. ஆனா நிறைய மாஸ்டர்ட்ட திட்டு வாங்கியிருக்கான். சோ அந்த பூவை பார்த்தாலே இந்த ஞாபகம்லாம் வந்து அவனுக்கு வெறுப்பா வருது. அந்த பூல இருக்க லைட்டும் அணைஞ்சிருது. என்ன லைட் அணைஞ்சு போச்சு அப்படின்னு கோகோ கேட்க, இது லைட்டு பூ, அப்படிதான் கொஞ்ச நேரத்துல தானாவே இதோட விளக்கு அணைஞ்சு போயிடும் அப்படின்னு அதை தூக்கி போட்டு அங்க இருந்து சொங்கு போயிட்டு இருக்கான். ஆனா அதை பாக்குறதுக்கு கோகோக்கு எவ்வளவு அழகா இருக்கு, இதை விட்டு போகவே மனசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலை ஆகுது. நேரா கிளம்பி சீ டாக்டர் எங்க இருக்காருன்னு பார்த்து அந்த இடத்துக்கு கோகோ கூட்டு போயிடுறா. எனக்கு ட்ரீட்மெண்ட் பாருங்க ப்ளீஸ் டாக்டர் அப்படின்னு மறுபடியும் போய் அங்க நம்ம சோங்க கேட்டுட்டு இருக்க, யாருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. இங்க இருந்து கிளம்புன்னு சொல்ல நம்ம கோகோ பாக்குறா. கோகோக்கு டாக்டரை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. யாராவது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க மாதிரி வந்தா அந்த டாக்டருக்கு பொறாமையா இருக்குமா, ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாராம். சொங்க பார்க்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேங்கிறாரு. கோகோ முன்னாடி போயிடுறா. எங்க மாஸ்டர் கண்டிப்பா வந்துட்டு உங்க கூட நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்தாரு, அவருக்காகவாவது ட்ரீட்மெண்ட் பாருங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சிக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கா. கோகோக்கு ஒரு ஐடியா வந்துருது. இந்த உலகத்திலேயே நீங்க மட்டும் தான் அழகா இருக்கணுமா, உங்களுக்கு அடுத்து யாராவது ஒருத்தங்க அழகா இருந்தா அவங்களை உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்க, என்ன பார்த்து நீ அழகு நான் சொன்னேன் அப்படின்னு மாஸ்டர் டாக்டர் கேக்குறாரு. ஆமா இருக்கிறதுல நீங்க தான் அழகா இருக்கீங்க, சொங்கே செகண்ட் பிளேஸ் தான் அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட் அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா டாக்டருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்கிட்ட ஒரு அதிசய மூலிகை இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதுல அட்லீஸ்ட் இன்னும் ஜஸ்ட் ஒன்னு யாராவது நீங்க எடுத்துட்டு வந்தாதான் இந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன். அந்த மூலிகை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு ஒரு பெரிய பெட்டியை ஓபன் பண்றாரு. பெட்டிக்குள்ள பெட்டி போயிட்டு குட்டியா ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டியை ஓபன் பண்ணா உள்ள அந்த லைட்டு பூ இருக்குல்ல, அது இருக்கு. லைட்டு பூவா, இதையா நீங்க தேடுறீங்க, நேத்து தான் நாங்க அவ்வளவு பார்த்தோம் அப்படின்னு கோகோ சொல்லிக்கிட்டு இருக்கா. இது அசால்ட்டா உனக்கு தெரியலாம், ஆனா அவ்வளவா கிடைக்காது அப்படின்னு டாக்டர் சொல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆசையா இருந்ததே, நான் தான் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு குட்டி மூட்டை நிறைய அந்த பூவெல்லாம் கோகோ கொட்டுறா. டாக்டர் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறாரு. கண்டிப்பா நான் ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அசிஸ்டன்ட் பாக்குறான், இந்த பொண்ணாலே கொஞ்சம் யூஸ் நடக்கும் போலயே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டர் நேரா சொங்க கூட்டு போயிட்டு அவனோட பல்ஸை செக் பண்ணிட்டு, ரொம்ப ஸ்ட்ராங்கான பல்ஸ் உன்னோடது, உன் பேர் வந்து வேற ஏதோ சொன்னா, உன்னோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு கேட்க, நான் வேணும்னே கோகோட்ட போய் பேர் சொல்லிருக்கேன், என்னோட பேர் சொங் அப்படின்னு சொல்லிடுறான். ஓ சொங்கா நீ அப்படின்னு டாக்டர் பார்த்துட்டு, சரி ஓகே மனசுல பட்டதை வெளிப்படையா சொல்றேன், அந்த பாய்சன் உன்னோட உள்ள ஆழம் வரைய பாதிச்சிருக்கு, அப்பயே நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா உன்னோட கோர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நீ சில மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஆமா கொஞ்சம் டேப்லெட் சாப்பிட்டேன் அப்படின்னு சொங்கும் ஒத்துக்கிறான். இந்த டேப்லெட் இருக்குல்ல உன்னோட பெயினை குறைக்கும், ஆனா உனக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது, அதுக்கு நீ என்ன பண்ணிருக்க, வேற ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு சொல்ல, எனக்கு வந்து ஒரு தடவை கோகோ இருக்கால, கோகோக்குள்ள வச்சு என்னோட ஃபுல் சக்தியையுமே கொஞ்சமா சரி பண்ணா, நான் ஃபர்ஸ்ட் என் சக்தியை தான் உறிஞ்சி எடுக்கிறான்னு நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறமா என் உடம்பு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல, இப்பதான் எனக்கு புரியுது உனக்கும் அவளுக்கும் ஹார்மனி சிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. ஹார்மனி சிங்கா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்க, இது ரொம்ப ஹை கல்டிவேஷன் லெவல், ஒன்ன தொடும்போது அவளுக்கும் அவளை தொடும்போது உனக்கும் பக்கத்துல இருக்கிற எனர்ஜி எல்லாம் உள்ள போயிருக்கும், அது உனக்கும் போயிருக்கும், ஆனா ஆல்ரெடி உன் உடம்புல நிறைய எனர்ஜி இருக்குங்கிறதால அது ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதால அது உனக்கு தெரியல. சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஹார்மோனி சிங்க் இருக்கும். இத பத்தி பழைய புத்தகத்துல நான் படிச்சிருக்கேன். இது ரொம்ப ரேர் பினாமினா அப்படிங்கறதால இத பத்தி புக்கெல்லாம் பொதுவா காணாம போயிடுச்சுன்னு சொல்லலாம். இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கோகோவோட மாஸ்டர் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாரு. உனக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சீக்கிரமா 3 மின்னல் சக்தியை கோகோ வாங்குற மாதிரி வந்துருச்சான். அதனால மறுபடியும் எங்க உன தொட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா அந்த மாதிரி அவள் அடி வாங்குற நிலைமை வந்துருமோன்னு மாஸ்டர் பயப்படுறாருன்னு சொல்ல, நான் அவளை கஷ்டப்படுத்த மாட்டேன், அடி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொங்க அங்க இருந்து போயிட்டு இருக்கான். மாஸ்டர் பாக்குறாரு, உனக்கு மருந்து செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாத்திரம் ரெடி பண்ணணும், அதுலதான் செய்ய முடியும், அதை ரெடி பண்றதுக்கு எனக்கு ஒரு 10 நாள் வேணும், அது வரையும் நான் உள்ள போய் தனிமையில தான் இருப்பேன், நீங்க அந்த தோட்டத்தை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவரு உள்ள போயிடுறாரு. சொங்க கோகோலாம் போய் தோட்டத்துல வேலை பாக்குறாங்க. என்னது இது சரியான சோம்பேறியா இருப்பாரு போல இந்த டாக்டர், ஒரு கலைய கூட புடுங்காம அப்படியே வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோகோக்கு லைட்டா சோம்பேறித்தனம் வந்துருது. கையில ஒரு மேஜிக் எடுத்து அந்த இடத்தையே எரிச்சு விட்டுறா. இப்படி வேஸ்ட் எல்லாம் தானாவே எரிஞ்சு போயிரும். செம்ம ஐடியா இல்ல அப்படின்னு சொல்ல, பக்கத்துல பார்த்தா அவர் அதிசய மூலிகை போட்டு வச்சிருக்காரு, அதுவும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்குது. யோயோ காப்பாத்தியான்னு கோகோ சொங்க போட்டு கெஞ்சிட்டு இருக்கா. எனக்கே உடம்புல வீக்னஸ் இருக்கு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொங்க சொல்லிடுறான். கோகோ சொங்க அடுத்து அசிஸ்டன்ட் 3 பேர் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் அந்த பயிரெல்லாம் அதிசய மூலிகையெல்லாம் நட்டு வச்சிட்டு இருக்காங்க. சொங்கு நைட் நேரத்துல ரூம்குள்ள வரான். அவனுக்கு வந்து ஒரு தனி மெத்தட இந்த டாக்டர் சொல்லி கொடுத்து தான் போயிருக்காரு, கோகோ இல்லாம ஒன்னனையே எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு. ஆனா அதுல பயங்கரமா
பயங்கரமா வலி இருக்கும், பொறுத்துக்கோ அப்படின்னு. கோகோவை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறதுக்காக சோங் அந்த வலியையும் பொறுத்துட்டு அவனோட உடம்ப அவனே சரி பண்ணிட்டு இருக்கான். கோகோ அங்க வந்துடுறா. யோ என்ன உள்ள ஓடியா, நான் உனக்கு உடம்ப சரி பண்ணி விடுறேன், நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீங்க இருந்து வெளியே போன அவளை துரத்தி விட்டுட்டு மறுபடியும் அவனே சரி பண்ணிக்கிறான். கோகோக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அசிஸ்டன்ட் கிட்ட இவனுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. பைத்தியம்லாம் இல்ல, உனக்கு அதனால தான் மின்னல் சக்தியை தாங்க வேண்டி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என் மாஸ்டர் மேல கவலைப்படுறாரு, அவரை பார்க்க உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதான்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். கோகோ மறுபடியும் வந்து கதவை தட்டுறா. சோங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு வெளியே போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். கோகோ அங்க வந்துடுறா. இங்க பாரு, எனக்கு 3 மின்னல் சக்தி தாக்குனா என்ன, இப்பதான் நீ கூட இருக்கல, அதெல்லாம் நீ வாங்கிக்கோ, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இதுல என்ன இருக்குன்னு கேட்க ஒன்னும் தேவையில்லை, இங்க எது நீ போயிடு, நான் பாத்துக்குவேன், என்ன காப்பாத்த எனக்கு தெரியும், இன்னும் 10 நாள் தான், அவர் இந்த மெஷினை செஞ்சு நான் மருந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, புரியுதா அப்படின்னு சோங்கு சொல்லிட்டு இருக்கான். சரி போ, 10 நாள் தானே, நான் போய்க்கிறோம், வேலையை பாரு அப்படின்னு கோகோவும் திட்ட ஆரம்பிச்சிடுறா, மனசு உடைஞ்சு போயிட்டு. அடுத்த நாள் மறுபடியும் 3 பேரும் வயல்ல போய் வேலை செய்யறாங்க. அப்ப இந்த அசிஸ்டன்ட் ஏதோ மருந்து ஒண்ணு வச்சிட்டு இருக்கான். அத செடியில ஊத்துனா அந்த செடி பயங்கரமா பலன்னு வளர ஆரம்பிக்குது. ஏய் எனக்கும் குடியா, ஏன் செடிக்கும் நான் ஊத்துறேன் அப்படின்னு கோகோ சொல்றா. அதெல்லாம் முடியாது, மார்க்கெட்ல போய் இந்த மருந்து வாங்கிக்கோ அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். சரி நானே போய் வாங்கிக்கிறேன், எனக்கு யாரு ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு கோகோ அங்க இருந்து கிளம்புறா. கோகோ மேல கவலைப்பட்டுட்டு சொங்கும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். மருந்து வாங்குற கடையில நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொங்க அதை வாங்க கோகோ பிடிச்சி இழுக்கிறா. டக்குன்னு கீழே விழுந்துடுறா. கையை கொடுக்குறான் சொங், தூக்கிக்கிறேன் எந்திரி அப்படின்னு. தொட்டாதான் எனக்கு பவர் கிடைச்சிருமே, உனக்கு தான் ஒரே வயிற்றுச்சலா இருக்குமே, நானே ஏஞ்சுக்கிறேன் அப்படின்னு கோகோ சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் அங்க இருந்து டிராவல் பண்ணி வராங்க. ஒரு கடையில பேஸ்ட்ரீஸ் எல்லாம் விற்பாங்க போல. அங்க போய் லைன்ல நிக்கலான்னு கோகோ ட்ரை பண்றா. அங்க நிக்கிற அத்தனை பொண்ணுங்களும் சொங்க பார்த்து பயங்கரமா ஜொல்லு விட்டுட்டு இருக்காங்க. கோகோக்கே செம்ம கடுப்பா இருக்கு. அந்த பொண்ணுங்களாம் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு தெரியுதுல, நல்லா பல்ல காட்டிட்டு நிக்கிற அப்படின்னு கேட்க அந்த பொண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் காட்டினா நான் என்ன பண்றது, அந்த விஷயமே நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பவா இங்க நிக்க வேண்டாம், இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு கோகோ சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறா. போற வழியிலேயே அவளோட சீனியர் பொண்ணுக்கு, அக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இங்க ஒரு ஆளை பார்த்தேன், சரியான சொல்லுவாயன், பொண்ணுங்க பேசினா பல்ல காட்டிட்டு நிப்பான் அப்படின்னு அவனை பத்தி அவன் முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே கோகோ போயிட்டு இருக்கா. பாத்து போ அப்படின்னு சொங்கு சொல்றான். அதை கண்டுக்காம அவ போயிட்டு முன்னாடி இருக்க ஒரு டெஸ்க்ல முட்டிக்கிறா. கொஞ்சம் தள்ளி வான்னு இழுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோகோ கேட்டுட்டு இருக்கா. இங்க வந்து ஐஸ்கிரீம் இருக்குங்க, சாப்பிடுறீங்களா அப்படின்னு அந்த கடைக்காரர் வராரு. ஐஸ்கிரீமா, நல்லா இருக்குமே இவ சொல்லி விடுறா. உடனே கோகோக்கு ஒரு ஐஸ்கிரீமையும் சொங்கு வாங்கி தந்துடுறான். இவதை சாப்பிடலாம் அப்படின்னு போறதுக்குள்ள டக்குன்னு ஒரு வண்டி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. கோகோ மேல இடிக்காம சொங்கவளை இழுத்து காப்பாத்துறான். இந்த தடவை நான் அவனை காப்பாத்திட்டேன் பாத்தியா அப்படின்னு நம்ம சொங்கு சொல்லிட்டு இருக்க. ஆனா ஐஸ்கிரீம் கீழே விழுந்துருச்சுன்னு கோகோ ஃபீல் பண்றா. பரவாயில்ல, வேற வாங்கி தரேன் அப்படின்னு சொங்கு சொல்லிடுறான். இப்பெல்லாம் யாரும் எனக்கு சொன்னதே இல்லையேன்னு கோகோ வைக்கப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு 2 ஐஸ்கிரீமா வாங்கி வர வழியில சாப்பிட்டே வந்துட்டு இருக்கா. திரும்ப போலாமா அப்படின்னு சொங்கு கேக்குறான். எங்க புக்ஸ் விக்கிறாங்க, அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முக்கியமான மாஸ்டர் ரைட்டர் இருக்கார்ல, அவரோட புக் விக்குது அப்படின்னு நேரா அங்க உள்ள ஓடி போறா. சொங்க எழுதிட்டு போறா. அப்ப அந்த கடைக்காரர் பாக்குறாரு. தம்பி நீ தானப்பா அன்னைக்கு வந்து நைட் ஃபுல்லா உட்காந்துருந்தியே, மாஸ்டர் ரைட்டர் புக் இருக்கான்னு கூட கேட்டியே, இப்போ இருக்கு அப்படின்னு சொல்ல கோகோ பாக்குறா. உனக்கும் மாஸ்டர் ரைட்டர் புக்னா ரொம்ப பிடிக்குமா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேரும் வாங்கிட்டு போலாம், நிறைய படிக்கலாம், இதுக்கெல்லாம் வெக்கப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு மாதிரி சொங்குக்கு அவமானமா இருக்கு, வெக்கப்பட்டுட்டே இருக்கான். 3 காசு கொடுமா அப்படின்னு கேட்க 3 காசா, மாஸ்டர் ரைட்டர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதெல்லாம் முடியாது, அட்லீஸ்ட் 10 காசு சொல்லு, அப்பதான் நான் வாங்கிக்குவேன். கோகோ சண்டை போட்டு கடைசியில அவள்கிட்ட காசும் இல்ல. சொங்க அவனோட காசை எடுத்து கொடுத்து அவளுக்கு அந்த புக்கை வாங்கி கொடுக்குறான். பல்ல காட்டிக்கிட்டே இவ, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர் ரைட்டரை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, எல்லா புக்ஸையும் நீயே வச்சுக்கோ, நீயே படி அப்படின்னு சொங்க கொடுக்குறான். இத பாரு, இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எனக்கு மாஸ்டர் ரைட்டர் மாதிரியே ஒரு பெரிய நல்லவர் ஆகணும், ஹீரோ ஆகணுங்கிற ஆசை சின்ன வயசுல இருந்தே இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஆனா என்ன, அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, ஸ்ட்ரென்த் வந்ததுக்கு அப்புறமா நான் கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிருவேன் தெரியுமா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த புக்ஸ் தான் அப்படின்னு கோகோ சொல்லிட்டே போயிட்டு இருக்கா. கரெக்டா வீட்டுக்கிட்ட போகும்போது வாத்தெல்லாம் கூட குழந்தை எஸ்கேப் ஆயிடுது. புடி புடி அப்படின்னு அசிஸ்டன்ட் கத்த ஆரம்பிக்க கோகோவும் சொங்கும் மாறி மாறி போயிட்டு பிடிக்கிறாங்க. எல்லாத்தையும் புடிச்சு முடிச்சிடுறாங்க. கரெக்டா பார்த்தா டீ குடிக்கிறதுக்கு சொங்க உட்காடுறான். டீ குடிக்கிறதுக்கு இந்த செட் எல்லாம் பாக்குறதுக்கு அந்த நாசி இருக்கால, அந்த பொண்ணு வீட்டுல இந்த மாதிரி இருக்கு, திருடிட்டியா அப்படின்னு நம்ம கோகோ கேக்குறா. திருடிட்டேனா, எப்பவுமே நான் டிராவல் பண்ணும்போது அது கூடயே வச்சிருப்பேன் அப்படின்னு சொங்கு சொல்றான். டீ குடிக்கிறதுல அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்டா, சரி சரி ஓகே நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஒரு வழியா 10 நாள் ஆயிடுது. மாஸ்டர் வெளியே வராரு. இந்த மிஷின் இருக்குல்லப்பா, இதுலதான் நீ மருந்து செய்யணும், மருந்து பொருள் எல்லாத்தையும் போட்டா உனக்கான மருந்து ரெடி ஆயிடும், ஆனா ரொம்ப ஹாப்பி ஆயிடாத, இந்த மருந்துங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எல்லாமே ரேரான சப்ஜெக்டா இருக்கு, பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொங்க கொஞ்சம் சோகம் ஆயிடுறான். உடனே ஆனா கோகோ பின்னாடி வந்துட்டு இருக்கா. இத்தனை நாள் எந்த பக்கம் போறதுனே தெரியாம இருந்தது, இப்ப ஆனா தெரிஞ்சிருச்சுல்ல, உன்னால கண்டுபிடிக்க முடியும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் பாத்துக்கிறேன், 10 நாள் ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் பிரியற நேரம் வந்துருச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொங்கு சொல்றான். கோகோ பாக்குறா. ஏதாவது உனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடு, இதனோட மெசேஜ் நோட்ஸ், இந்த நோட்ஸ் ஏதாவது ஒண்ணு என்கிட்ட அனுப்பணும்னு நினைச்சனா அது தானாவே மெசேஜோட என்கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்ல உடனே சொங்க அதை வாங்கிக்கிறான்.
உன்னோட மெசேஜ் நோட் எனக்கு கூட அப்படின்னு கோகோ கேட்க இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொங்கு கொடுக்குறான். அசிஸ்டன்ட் பாக்குறான், இதுவரையே இவர் யாருக்குமே மெசேஜ் நோட்ஸ் கொடுத்து பார்த்ததே இல்ல, முதல் தடவை என்னவா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறான். நாளைக்கு உன் உயிரை காப்பாத்துனதுக்கு ஏதாவது வேணுமான்னு என்கிட்ட கேட்டல, உன்னை நீ நல்லா பத்திரமா பாத்துக்கோ, உடம்ப டேக் கேர் பண்ணிக்கோ, அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோகோ அங்க இருந்து கிளம்புறா. சொங்கு நேரா மறுபடியும் அவனோட இடத்துக்கு வந்துடுறான். அங்க ஒரு டாக்டர் வராரு. அவர் சொன்ன மருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேரான விஷயம். இப்ப நம்ம தேடுறதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்கோம். ஆனா அதுவரையும் நம்ம சொங்க பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாள் நிறைய ஓடி போயிடுது. இன்னும் கோகோ ஊருக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்கா. ஒரு தடவை கூட சொங்க மெசேஜே அனுப்பல. நம்ம ஏன் அவனுக்காக வெயிட் பண்ணோம், நம்ம பேசாம அவனுக்கு மெசேஜ் அனுப்பலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள சொங்கு கொடுத்த அத்தனை மெசேஜ் நோட்டும் பறந்துருது, தண்ணிக்குள்ள விழுந்துருது. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு கோகோ தண்ணில இருந்து எடுத்ததை காய வச்சிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து சொங்கு மறுபடியும் லீடர் கிட்ட வரான். அவனோட டோக்கனை கொடுக்கறான். என்னப்பா இது கொடுத்துட்டு எங்க போக போற அப்படின்னு கேட்க, இல்ல எல்லாரும் மருந்தை தேடி போயிருக்காங்க, நானும் என் சார்பா மருந்து தேடி போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா நான் போற நேரத்துல இங்க ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுனால என் பொறுப்பை இங்க கொடுத்துட்டு போறேன், நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் கூப்பிட்டு 2 லீடர்ஸ்மே இங்க பாரு அவனை பத்திரமா பாத்துக்கோ, காசு நிறைய வச்சிருக்கல அப்படின்னு கேட்க, இன்னும் கொஞ்சம் காசை வேற கொடுக்குறாங்க லீடர்ஸ், இதை பத்திரமா வச்சுக்கோ, முக்கியமா எல்லா மருந்து கிடைச்சதுக்கு அப்புறமா நேரா கிளம்பி இங்க வந்துருங்க, நம்ம எப்படியாவது அவனை காப்பாத்தணும் அப்படின்னு லீடர் சொல்றாரு. அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட்டும் நம்ம சொங்க பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கமா ஊருக்குள்ள கோகோ நேரா தேடி வந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து யாரோ அவகிட்ட இருந்து பிக் பாக்கெட் அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. கோகோ அவளை துரத்திக்கிட்டே பின்னாடியே ஓடிட்டு இருக்க. ரொம்ப ஸ்பீடா அவன் முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். கரெக்டா போற வழியில நம்ம கோகோ ஒரு டக்குன்னு கால் ஸ்லிப் ஆயிட்டு பறந்து போய் மேல விழ, அங்க ஆத்தோரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சொங்கு மேலேயே விழுந்துடுறா. 2 பேரும் தண்ணிக்குள்ள போய் பொத்துன்னு விழுந்துடுறாங்க. தண்ணிக்குள்ள தத்தளிக்கிற மாதிரி கோகோ ட்ரை பண்ண, தண்ணியே எல்லாம் எதுக்கடி தத்தளிக்கிற அப்படின்னு சொங்கு கேக்குறான். ஏ சொங், நீங்க எப்ப வந்த, என்ன பண்ற, உன்னை சேர்த்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டேனா, சாரி அப்படின்னு இவன் வரைஞ்சிட்டு இருக்கா. சொங்கு பாக்குறான். சரி ஓகே, எதுக்காக இங்க இந்த இடத்துல வந்துட்டு இருக்க, எதுக்காக ஓடிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஐயோ ஆமால ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன், நம்ம அப்புறம் பாக்கலாம், அதோ வந்துடுறா அப்படின்னு கோகோ அங்க இருந்து ஓடிடுறா. எங்க பாக்கலாம்னு சொல்லாம கூட ஓடுறாளே அப்படின்னு சொங்கு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பார்த்தா சொங்கோட அசிஸ்டன்ட் கிட்ட பின்னாடி யாரோ ஏதோ பீனிக்ஸ பத்தி பேசிட்டு இருக்காங்க. பீனிக்ஸ் கிட்ட இருந்துதான் முதல் மருந்து எடுக்கணுமா. பீனிக்ஸா எங்க இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க ஆரம்பிக்கிறான். இங்க ஒரு பையன் திருடிட்டு ஓடுறான்ல, அவனை பிடிக்கிறதுக்கு அவனுக்கும் முன்னாடி ஒரு பொண்ணு நம்ம கோகோக்கும் முன்னாடியே வந்துடுறா. அந்த கூட்டமே கொள்ளக்கார கூட்டமே அங்க இருக்கு. இவ சண்டை போட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு அப்பாவல அட்டாக் பண்றதுக்கு பின்னால இருந்து யாரோ வர, அந்த இடத்துக்கு கோகோ போயிட்டு அவ பவரை கொடுத்து அந்த பொண்ணை காப்பாத்துறா. அந்த பொண்ணு கிட்ட இருந்து காசு எடுத்துட்டு இது என்னோட காசு தான் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு இவளே அட்டாக் பண்றதுக்கு வரா. சத்தியமா அது என்னோட காசு தான், இதை எடுத்துக்கிட்டேன்ல, நான் கிளம்புறேன் அப்படின்னு கோகோ அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிக்கிறாங்க. ஏதோ முக்கியமான ஆள் ஒருத்தங்க அந்த பீனிக்ஸ் வரப்போதான், அந்த பீனிக்ஸ வரவேற்கிறதுக்கு நிறைய பேர் வரப்போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் கூட்டிட்டு சொங்கும் போய் நின்னுட்டு இருக்கான். உனக்கு என்னடா அவ்வளவு ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஒண்ணும் பார்க்க தேவையில்லை, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொங்கும் அங்க இருந்து நம்ம அசிஸ்டன்ட்டும் போயிடுறாங்க. கோகோ ஆனா அங்கதான் நின்னுட்டு இருக்கா. வெயிட் பண்ணி பாத்துடலாம் அப்படின்னு. சரி ஓகே, இன்னும் ஆளை காணமே அப்படின்னு அவ யோசிச்சுட்டு பக்கத்துலயே ஹோட்டல் ஒண்ணு இருக்கு, அந்த ரூம்ல போய் லாட்ஜ்ல தங்கிக்கிட்டு இருக்கா. அங்க பார்த்தா அந்த பொண்ணு ஒருத்தி காப்பாத்தினால நம்ம கோகோவை கூட அவளதான் பயங்கர மரியாதையா கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இந்த குரூப்ல இருந்து தான் வந்திருக்காளா, இவ்வளவு ஒரு தேவதையா அப்படின்னு கோகோ எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. கோகோ அந்த பொண்ணுக்கு வேகமா ஹாய் காட்ட, அதை கூட கண்டுக்காம வகர்ந்து போயிடுறா. நேரா கோகோ ரூமுக்கு போயிடுறா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அந்த புதுசா கெஸ்டா ஒரு பொண்ணு வந்திருக்காளே, அவளோட வேலைக்கார பொண்ணு கிட்ட கல்ல போட்டு பாக்குறான். பீனிக்ஸ பத்தி விஷயம் தெரிஞ்சா மருந்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு அங்க வந்துடுறா. என் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, இங்க எந்த கிளம்புன்னு அசிஸ்டன்ட் திட்டி துரத்தி விட்டுடுறா. இன்னொரு பக்கம் நம்ம கோகோ தங்கியிருக்கால, ரூம்ல பக்கத்துல யாரோ பாட்டு பாடிட்டே இருக்காங்க. கோகோக்கு காது வலிக்கவே ஆரம்பிச்சிருது. யோ பாடுறதை நிறுத்த போறியா இல்லையான்னு சொல்லான்ட்டு ரூம் கதவை தட்ட போனா அங்கேயும் பேரியர் போட்டிருக்காங்க, உள்ளேயும் போக முடியல. நேரா ரிசப்ஷனுக்கு போய் அந்த ஆளை வாய் மூட சொல்லுங்கன்னு சொல்ல, இல்லங்க அவர் யாரோ பீனிக்ஸா, என்னால போய் அவர்கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது, சாரிங்க என் ரூம வேணா தரவா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். என்ன சொன்ன, பீனிக்ஸா, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கோகோ மறுபடியும் ரூம்குள்ள போறா. பாட்டு சத்தம் காது அடைக்குது. கொஞ்ச நேரம் வெளியவாவது நின்னுட்டு வருவோம் அப்படின்னு ரூமை விட்டு அவ வெளியே போயிட்டு கீழே பார்த்தா அதே லாட்ஜ்லயே நம்ம சொங்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தங்கிட்டு இருக்கான். இவங்க எந்த கத்திட்டு இருக்கா, நான் இங்கதான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், ஹாய் ஹாய்னு கத்த சொங்கு இவள பாத்துட்டு இருக்கான். இவ என்ன பண்றா அப்படின்னு. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.